வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா எப்படி முட்டைக்கோஸ் பொரியல் செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாங்க. முட்டைக்கோஸு 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன், தேங்காய் துருவல் தேவைக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு வடை சட்டி வச்சுக்கலாங்க. வடை சட்டி காஞ்சிருச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அடுத்து கடுகு பருப்பு போட்டுக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, அடுத்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கடலைப்பருப்பு கரியிரும். கடலைப்பருப்பு நல்லா வதங்கிடுச்சு, அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வரணுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு, அடுத்து முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. முட்டைக்கோஸுக்கு அதிகமாக தண்ணியெல்லாம் செய்யக்கூடாதுங்க, சும்மா தெளித்து மட்டும் விடணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி லேசாக தெளித்து விட்டுக்கலாங்க. இப்போ அடுத்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் முட்டைக்கோஸ் வெந்துருங்க. அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிருங்க.
இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்க எவ்வளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற கரம் மசாலா பொடியை சேர்த்துக்கலாங்க. நல்லா வெந்த பிறகுதாங்க போடணும். நல்லா கிளறி கொடுங்க. இந்த கரம் மசாலா பொடி போட்டு செஞ்சு பாருங்க, உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. நல்லா கிளறி கொடுத்துருங்க. அடுத்து கடைசியா தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாங்க. தேங்காய் பூ கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. இப்போ சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பொரியல் ரசம் சாதம், பருப்பு சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.